Dear friends, இந்த வீடியோவில் வேர்டு டாக்குமெண்ட்டை PowerPoint ப்ரெசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே டெஸ்க்டாப்பில் சிட்டிஸ்னு ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 3 ஊர் பேரை ஹெட்டிங்காக கொடுத்துருக்கு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு. அதுக்கு கீழே அந்த ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த வேர்டு டாக்குமெண்ட்டை PowerPoint ப்ரெசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அடியில் அந்த ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அது ஒரு பேராகிராஃபாக இருக்குது. அதை நான் இப்போ 2 பேராகிராஃபாக மாற்றுறேன். இங்கே கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் 2 ஆக்குறேன். இப்போ ஒவ்வொரு ஊருக்கு கீழேயும் 2 பேராகிராஃப் இருக்குது. முதல்ல இந்த ஊர் பேருங்களை, அதாவது ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு சென்னையை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு மற்ற ஊருங்களையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இந்த ஊர் பேரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் மெனு உள்ளே போய் இந்த ஸ்டைல்ஸுங்கிற இந்த குரூப்பில் ஹெட்டிங் 1 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னே அது இங்கே அப்ளை ஆகிடுது. அடுத்தாப்பில் ஒவ்வொரு ஊருக்கு கீழேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத செலக்ட் பண்ணோம். அதை 2 விதமாக செய்யலாம். இப்போ சென்னைக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனு உள்ள கடைசியில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் செலக்டிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அது எல்லாமே செலக்ட் ஆகிரும். ஸ்டைல்ஸு குரூப் உள்ள ஹெட்டிங் 2 கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் அது இங்கே அப்ளை ஆகிரும். இந்த டாக்குமெண்ட்டை இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது டெஸ்க்டாப்பில் இப்போ சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் PowerPoint ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு blank ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் லேஅவுட்டை டைட்டில் ஒன்லியை செலக்ட் பண்ணி மாற்றிடுறேன். இப்போ இந்த ஹோம் மெனு உள்ள நியூ ஸ்லைடுங்கிற அந்த பட்டனை ஓப்பன் பண்ணி கீழே ஸ்லைட்ஸ் ஃப்ரம் அவுட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் அவுட்லைன்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்டு ஃபைலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த வேர்டு டாக்குமெண்ட் PowerPoint ப்ரெசன்டேஷனாக மாறிடுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேர்டு டாக்குமெண்ட்டில் எப்படி ஃபார்மேட் பண்ணியிருந்தோமோ அதே ஃபார்மேட்டிங்கில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடி உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் மெனுவில் ரீசெட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டிங் ரிமூவ் ஆகிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் இந்த ரீசெட்டை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.